அன்பானவர்களுக்காக இறங்கி போவது தவறில்லை. நாம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். அளவு என்பது உப்புக்கு மட்டுமல்ல, சில உறவுகளுக்கும் தான். கூடினாலும் குறைந்தாலும் கடைசியில் அது குப்பையில் தான். உன் மனசாட்சிக்கு நீ நல்லவனாக தெரிந்தால் போதும். எல்லோருக்கும் அதை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட சற்று ஒதுங்கி இருப்பதே நல்லது. பல தருணங்களில் உயிருள்ள உறவுகளில் யார் முக்கியம் என்பதை உயிரற்ற பணமே முடிவு செய்கிறது. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே. அதன் வலி மிக கொடியது. எல்லா உறவுகளிடமும் எப்போதும் விட்டு கொடுத்தே பழகாதீர்கள். பிறகு ஒரு முறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை. பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம், ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவுகளிடம் மட்டும் எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். நாம் மாறிவிட்டோம் என்பதை விட பலரும் தந்துவிட்டு போன வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதுதான் உண்மை. பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும் போது தேடல், இதுதான் இங்கு பலரது வாழ்க்கையாக உள்ளது. ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருப்பது தவறில்லை, ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு. போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள். உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உன் மீது உண்மையாக அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்காதே. அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான ஏதோ ஒரு தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை மட்டும் என்றும் மறந்து விடாதே. கட்டாயத்தினால் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக ஒருபோதும் நிலைக்காது. போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமையானது அல்ல. உன்னை மதிக்காத வீட்டில் மரமாய் உயர்ந்து நிற்பதை விட உன் சொந்த வீட்டில் கால்நிதியாய் இருப்பது மேலானது. உன் வாழ்வில் துன்பத்திற்கோ கோபத்திற்கோ கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் உன் வாழ்நாள் முழுக்க அவற்றிற்கு நீ அடிமையாக இருக்க வேண்டி வரும். நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்க கூடாது. வாழ்ந்து முடித்த பிறகு நம்மை யாரும் மறக்க கூடாது. அதுதான் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கான உண்மையான வெற்றி. நன்றி மறப்பது நன்றன்று. நன்றி கெட்ட மனிதர்களை அன்றே மறப்பதுதான் நன்று. சில தருணங்களில் பொறுமை காப்பது கசப்பாக தெரியலாம், ஆனால் அதன் பலன் இனிப்பானது. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசமடைந்து மறத்து பேசி உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. நீ போகும் வழி சரி என்றால் உன் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயம் அமையும். வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு. அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில் தான் உள்ளது. வீழ்வது அவமானம் அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் அவமானம். வாழ்க்கை பயணத்தில் வேகத்தடைகள் வரலாம், ஆனால் மனத்தடைகள் தான் வரக்கூடாது. யாராலும் எளிதாக சம்பாதித்து விட முடியாத ஒரே சொத்து அன்பு மட்டும்தான். முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கும். ஆடம்பர வாழ்க்கை 50 வயதில் கூட வரும், ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டும்தான் வரும். உயர்ந்த எண்ணங்கள் உன்னை எப்போதும் உயர்ந்த இடத்திற்கே அழைத்துச் செல்லும். சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் எந்த புத்தகங்களிலும் இருப்பதில்லை. உலகில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் ஒரே நகை உங்களின் அழகான புன்னகை மட்டுமே. நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடந்துவிடும். அதனால் எதிலும் பொறுமை அவசியம். உன்னை தூக்கி விடுபவர் உன் தகுதியை அறிந்தவர், உன்னை தூக்கி எறிந்தவர் உன் தகுதியை அறிய விரும்புபவர். இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள். உங்களை விட அழகானவர் இந்த உலகில் யாரும் இல்லை. நம் சவால்களை நாமே எதிர்கொள்ளும் போதுதான்
மன வலிமையும் தன்னம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கிறது. முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்வுக்கு சமம். வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. வெற்றி கடினமாக உழைப்பவர்களை விட கவனமாக உழைப்பவர்களுக்கே எளிதில் கிடைக்கும். விழிகளை திறந்தால்தான் ஒளி தெரியும். எழுந்து நடந்தால்தான் வழி பிறக்கும். தேடி திரிந்தால்தான் வேண்டியது கிடைக்கும். உன் அறிவுத்திறனை காட்டிலும் உன் கற்பனை திறனுக்கு பலம் அதிகம். நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்களால் எதையும் எளிதாக சாதிக்க முடியும். 5 வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தையே அழகாக்கும் என்றால், என்றென்றும் புன்னகை உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு அழகாக்கும் என்பதை சிந்தியுங்கள். நீ அடுத்தவர்களுக்காக விளக்கை ஏற்றினால் உனது பாதையும் வெளிச்சம் பெறுகிறது. உங்கள் வாழ்வில் வீணாய் கழித்த நாட்களை திரும்ப பெற நினைத்தால் இன்றே உங்கள் கடமையை செய்ய தொடங்குங்கள். சிரித்தே வாழ பழகு, துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழ பழகு, தோல்வி உன்னை நெருங்க பயப்படும். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு 2 வழிகள் தான். ஒன்று, சூழ்நிலையை மாற்றுங்கள். இல்லையெனில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் மாறிவிடுங்கள். முடியாதவன் தான் அதை பற்றி விமர்சனம் செய்து கொண்டு இருப்பான். முடியும் என்று நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான். நிம்மதியான வாழ்க்கைக்கு நாம் யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். நம்மை அறியாமல் காயப்படுத்தினாலும் அதை நியாயப்படுத்த வேண்டாம். உன் இலக்கை பார்த்து மற்றவர்கள் சிரித்து கேலி செய்யவில்லை என்றால் உன் இலக்கு மிகச் சிறியது என்று அர்த்தம். ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டு ஓடு. நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில். ராஜாவாக இருக்க முடிவு செய்து விட்டால் நீ தேட வேண்டியது ராணியை அல்ல, ராஜ்யத்தை. உனக்கான ராஜ்யத்தை இலக்காக வைத்து அதை நோக்கி ஓடு. மற்ற அனைத்தும் உன் பின்னால் ஓடி வரும். பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய வேலை தட்டி கொடுப்பது மட்டும்தான். வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும். விவேகம் நாம் எதிர்பார்த்ததையே முடிவாய் தரும். அதனால்தான் வேகத்தை விட விவேகம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. வாழ்க்கை என்பது வெற்றி மற்றும் தோல்வியின் கலவையே. இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கை அழகாகும். வானவில் தோன்றும் போதுதான் வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போதுதான் வாழ்க்கை அழகாகிறது. சோதனை களத்தில் பொறுமையாயிரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. நீயும் நானும் எம்மாத்திரம். அவநம்பிக்கையும் கோபமும் நம் வாழ்க்கை பயணத்தின் 2 முக்கிய தடைக்கற்கள். தேடி அலைந்து கொண்டே இரு. வேண்டியது கிடைக்கும் வரை உன் அருகில் இருந்தால் அது அதிர்ஷ்டம், தூரத்தில் இருந்தால் நம்பிக்கை. கிடைக்காமல் போனால் அனுபவம். வீழ்ச்சிகளை கண்டு தளர்ந்து விடாதே. 10வது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது, நீ 9 முறை எழுந்தவன் என்று.